ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்ஸ் ஃபுட் ஜோன். நம்ம இன்னைக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி பால்கோவா வீட்டிலையே எப்படி சுவையாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இப்போது 1 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் தண்ணி கலக்காத எந்த பாலில் வேணாலும் இதை செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்கில் செய்யுங்க. ஏன்னா அப்போ தான் பால்கோவா கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும். நான் இன்றைக்கி பசும்பாலில் தாங்க செய்கிறேன். ஏன்னா வீட்டில் பசங்க உடனே செஞ்சு தர சொல்லி கேட்டதால் வீட்டில் உள்ளதை வச்சு செய்வோன்னு செஞ்சுருக்கேன். இப்போது பால் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சு கையெடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போது பால் பாதியாக குறைஞ்சிருச்சு. சைடில் உள்ள ஆடையெல்லாம் அப்படியே உள்ளே தள்ளி தள்ளி விடணும். கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இதை செய்யணும். இப்போது நல்லா பால் வத்திருச்சுங்க. இதுக்கு மேலே ஸ்டவ்வை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போது நல்லாவே ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் மெல்ட் ஆகும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போது ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் நீங்கள் அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா அதோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். அதோட நெய்யும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு டைம் கொஞ்சம் எடுக்கும் தாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.